ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம தலைக்கு ஹேர் டைலாம் எதுவுமே நம்ம போடாமல் நம்மளோட நரைமுடியை எப்படி நம்ம கருகருன்னு மாற்றுறது அப்படிங்கிற டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாரும் சொல்லாத டிப்ஸ் தான். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம முடியை எப்படி நம்ம பிளாக்காக மாற்றலாம், எவ்வளோ நரைமுடி இருந்தாலும் அதை ஈஸியாக நம்ம சில நாட்கள் தொடர்ந்து நம்ம இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கற்பூரத்தை வச்சு ஒரு 10 டிப்ஸு நம்ம கிச்சன் டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கற்பூரத்தை வச்சு நம்ம பூஜைக்கு மட்டும் கற்பூரத்தை நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸும் நம்ம கற்பூரத்தில் பண்ணலாமா அப்படின்னு நீங்களே ஷாக் ஆவீங்க. அந்த மாதிரி நிறைய டிப்ஸு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எந்த நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ பவுலாக இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இது சமையலுக்கு பயன்படுத்தாத கப்பாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு டம்ளர் அளவு நீங்கள் நார்மல் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணிலாம் இல்லை, நார்மல் தண்ணி நீங்கள் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம முக்கியமாக ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் தான். இந்த கற்பூரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இப்போ ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி நல்லா நுணுக்கி நீங்கள் அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. ஏன்னா கற்பூரம் தண்ணியில் கரையாது. அதனால் இந்த மாதிரி பவுடர் மாதிரி நல்லா நசுக்கி விட்டுட்டு நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ஒட்டடை பூச்சியை நம்ம விரட்ட போகிறோம். அதுக்காக உங்கள் வீட்டில் ஒட்டடை அடிக்கிற ஸ்டிக்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸ்டிக்கு இல்லாதவங்க இந்த மாதிரி காட்டன் கிளாத் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த காட்டன் கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கலரு ஒயிட்டு எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த தண்ணியில் இந்த காட்டன் கிளாத்தை நல்லா நம்ம முக்கி எடுத்துருவோம். நல்லா டிப் பண்ணி நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு தண்ணி சொட்டாமல் நல்லா பிழிஞ்சிருங்க. நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம ரெகுலராக நம்ம வீடு பெருக்க பயன்படுத்துவோம் இல்லையா, துடைப்பம். அந்த துடைப்பம் தேஞ்சு போச்சுன்னா நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை இந்த நுனிப்பகுதியில் கட் பண்ணி சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம ஒட்டடை குச்சிக்கு பதிலாக அந்த துடைப்பத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். எதுவுமே நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க. நம்ம ஜன்னல் பகுதியில் இருக்க அந்த இரும்பு கம்பிகள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த தேஞ்சு போன துடைப்பம் நமக்கு யூஸ் ஆகும். தளவில் கொஞ்சமாக நுனியில் கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி துடைப்பத்தை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் இந்த காட்டன் கிளாத்தை நல்லா சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டுட்டு ரப்பர் பேண்டோ நூலோ போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுங்க 2 பக்கம். கட்டிட்டு இப்போ இதை நம்ம ரூமில் இருக்க மூளை முடுக்குகள் எங்கெங்கே ஒட்டடை பூச்சி இருக்கோ அங்கெல்லாம் இதை நல்லா தொடச்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி தொடச்சி கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் வருஷ கணக்கு ஆனாலும் இந்த கற்பூர வாசனைக்கு இந்த ஸ்மெல்க்கு எந்த ஒரு ஒட்டடை பூச்சி ஆகட்டும், பல்லி, கரப்பான் பூச்சி எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சுவர் ஓரங்களில் மட்டும்தான் நம்ம அடிக்க முடியுமானா அப்படிலாம் கிடையாது. நம்மளோட ஃப்ரிட்ஜு சந்தில், பீரோ இடுக்கு பகுதியில், கபோர்ட் பகுதியில், நம்மளோட டேபிளுக்கு அடியில், இந்த மாதிரி பெட்டுக்கு அடியில் எங்கெங்கே ஒட்டடை பூச்சிகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி கொடுத்துருங்க. பாருங்கள், நான் தொடச்சி எடுத்துட்டேன். எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குன்னு. இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல். கற்பூரத்தில் இப்படியெல்லாம் பண்ணலாமான்னு நீங்களே யோசிப்பீங்க. கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் 2 திரி போட்டுக்கோங்க. இப்போ தீப திருநாளுக்கு ஆகட்டும், இல்லை நம்ம ரெகுலராக வீட்டில் மார்னிங் எல்லாருமே விளக்கு ஏற்றுவோம். அந்த மாதிரி ஏற்றும்போது சில பேர் நிலவாசப்படியில் விளக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது காற்றுல அணைஞ்சு போயிடும். அணையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆஃப் கற்பூரம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி நுணுக்கி அந்த ஆயிலில் போட்டிங்கன்னா அணையவே அணையாது, எவ்வளோ காற்றடிச்சாலும். நெக்ஸ்ட்டு இந்த கற்பூர தண்ணியை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த கற்பூர தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் நம்மளோட
அடுப்பு மேலே எல்லாமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். என்னோடய கிச்சனில் எறும்பு நிறைய போயிட்டு இருந்தது சோத்து மேலே. அதில் வந்து இந்த கற்பூர தண்ணியை நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இந்த கற்பூர வாசனைக்கு எறும்பு எல்லாமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் எறும்பே வரலை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாசனை வந்து எறும்புக்கு இந்த நெடியும் பிடிக்காது, இந்த வாசனையும் பிடிக்காது. அதனால் சின்ன எறும்புகளாகட்டும் பெரிய எறும்புகளுக்காகட்டும் இந்த மாதிரி கற்பூர தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கற்பூரம் வந்து எவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு டிப்ஸு. நான் பாருங்கள் லைவாக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த வாசனை அந்த நெடி தாங்காமல் எறும்பெல்லாம் பறந்தே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ரேவை ஸ்டவ் மேலேயும் நம்ம க்ளீன் பண்ணோம்னா கரப்பான் பூச்சி பல்லிலாம் ஸ்டவ் மேலே வராது. ஸ்டவ்வுக்கும் பின்னாடி இருக்க டைல்ஸ் வாரங்களை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது எப்போதுமே கற்பூர தண்ணியாக ஆகட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணவே கூடாது. தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இதை வந்து நைட்டு நம்ம தூங்க போகும்போது நம்ம ஸ்டவ்வு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி கொடுத்துருங்க. மார்னிங் எழுந்து இந்த நார்மல் தண்ணி விட்டு நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணாதீங்க. அடுத்து ஒரு டிப்ஸை பார்க்கலாம். எது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்க் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பக்கம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருங்க. 3 லேயர் பகுதி இருக்கும் இல்லையா, இப்போ இதை 3ல் நம்ம ஒரு பக்கமாக நம்ம ஒரு கற்பூரம் எடுத்து நீங்கள் அப்படியே 2ஆக உடச்சி பவுடர் மாதிரி பண்ணிவிடுங்க. பவுடர் மாதிரி நல்லா தூள் பண்ணிவிட்டு இந்த மாஸ்கில் நீங்கள் போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பக்கம் அப்படியே நல்லா ரோல் பண்ணிவிட்டு வந்து இதை அப்படியே மடித்து ரோல் பண்ணிடுங்க. மடித்து ஒரு பாக்கெட் சேஃபில் இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம எங்கெங்கே வைக்க போகிறோன்னா, நம்மளோட ட்ரெஸ் வச்சுருக்க கபோர்டு ஆகட்டும், இல்லை பசங்க படிக்கிற டேபிளில் புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த இடமாகட்டும், இல்லை செல்ஃபில் எங்கே வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி கற்பூரத்தை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு மழை காலங்களில் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான டிப் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த கிச்சன் டைல்ஸில் ஓரங்கள்லாம் இந்த குட்டி குட்டி எறும்புலாம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ½ கற்பூரம் எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக எறும்பு இந்த பக்கமே வராது. நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், குங்குமம்லாம் நம்ம பூஜைக்காகட்டும் இல்லை நம்ம வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இருக்க குங்குமம் நாட்பட கலர் மங்கி போயிடும். ரொம்ப நாள் நம்ம வச்சுருந்தோம்னா அதில் குட்டி குட்டி புழு பூச்சி கூட வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு கற்பூரம் போட்டு வச்சுட்டிங்கன்னா கலரும் மங்காது, கெடாமலும் இருக்கும் குங்குமம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கற்பூர தண்ணியை உங்களோட சிங்கில் நைட் நீங்கள் தூங்கும்போது சிங்க்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வழியாக கரப்பான் பூச்சிலாம் வரவே வராது. கரப்பான் பூச்சி மட்டும் இல்லை, எந்த பூச்சியும் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாஸ்ட்டாக வேஸ்ட் அண்ட் த்ரோ பவுல் குட்டியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் ஹோல்ஸை மூடி வச்சுடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம கிச்சனும் சூப்பராக இருக்கும். நம்ம கிச்சன்லேயே ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டும் எந்த ஒரு பூச்சி தொல்லைகளும் இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கற்பூரம் வந்து நம்ம வாங்கினா ரொம்ப சில நாளில் வந்து பூத்து போயிடும். அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு 4-5 மிளகு கற்பூரம் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கற்பூரம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க கற்பூர டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு ஹேர் டையே இல்லாமல் நம்மளோட நரைமுடியை எப்படி நம்ம பிளாக்காக மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்காக நம்ம வீட்டில் இருக்க கருப்பு மிளகு எடுத்துக்கோங்க. கருப்பு மிளகு வந்து நீங்கள் 2 ஸ்பூன் அளவு கருப்பு மிளகு எடுத்துக்கலாம். இந்த மிளகுல பைபரின் நிறமி இருக்கிறதுனால நல்ல ஒரு நம்ம முடிக்க நல்ல ஒரு கலராக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மிளகு நம்ம எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸி ஜாரில் மாற்றி நமக்கு தேவையான அளவு எடுத்து அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் 1 டம்ளர் மிளகு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 1 டம்ளர் மிளகும் நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடராக நம்ம எந்த அளவுக்கு உங்களால் ஃபைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் இருந்து நம்ம உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் என்னோடய ஹேருக்கு 2 ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஸ்பூனில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு சம அளவு நீங்கள் லெமன் ஜூஸும் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததில் நமக்கு தேவையான பவுடரை நம்ம எடுத்துக்கலாம்.
வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹேருக்கு வந்து கெமிக்கல் ஹேர் டேயில் நம்ம பயன்படுத்தும் போது நிறைய பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்ணை கூட பாதிக்கும் கெமிக்கல் ஹேர் டே நீங்கள் பயன்படுத்தும் போது. இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹேருக்கு பயன்படுத்தும் போது நம்ம கண்ணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நம்ம ஃபேஸும் கருமையாகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலையில் கொப்பளங்கள் அரிப்பு எதுவுமே வராது. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பவுலில் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்துகிட்டு நீங்கள் நான் வந்து என்னோடய ஹேருக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வாரத்தில் 2 டைம் மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் முடி வந்து வேரில் இருந்து நுனி வரை அருமையாக நல்லா கருகருன்னு இருக்கும். எந்த ஒரு இளநரை பிரச்சனையும் வராது. இல்லாதவங்க நரை இருக்கிறவங்க தான் பயன்படுத்தணுமானா கிடையாது. இல்லாதவங்களும் நீங்கள் இந்த ஹேர் பேக்கை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நரைமுடி வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இதில் இருந்து 2 ஸ்பூன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். விதைகள்லாம் நீக்கிடுங்க. நீக்கிட்டு இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு நம்ம ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா மிளகு பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 ஸ்பூன் கணக்கு வரும். இப்போது இதில் வந்து லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகு பவுடரும் இந்த லெமன் ஜூஸும் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் வந்து இயற்கையாகவே முடிக்கு வந்து நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும். அதனால நம்ம ஹேர் டெய்லி ஆகட்டும் இந்த மாதிரி ஹேர் பேக்லேயும் நம்ம லெமன் ஆட் பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதில் எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. 3 பொருள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் தான். இனி வந்து உங்கள் ஹேருக்கு நீங்கள் டையே அடிக்க வேண்டாம். நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலே ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து இதை என்னோடய ஹேருக்கு போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நம்ம 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தயிரும் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர், லெமன், மிளகு பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இதை ஒரு 10 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுருக்கணும்லாம் அவசியமே இல்லை. இந்த பேக் வந்து மிக்ஸ் பண்ணின உடனே நீங்கள் உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணி நல்ல வேர்லேருந்து நுனி வரைக்கும் உங்களோட ஹேரில் ஃபுல் தலையில் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா உங்கள் ஹெட்டில் தலையில் வந்து ஃபுல்லாக எல்லாம் தலையில் ஹேரில் எல்லாமே நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு 1 ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1 ஹவர் கழித்து நீங்கள் வந்து இதை வெதுவெதுப்பான தண்ணியில் தான் உங்கள் ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணணும். ஷாம்பு, சோப்போ எதுவுமே போடக்கூடாது. வெதுவெதுப்பான தண்ணி, ஹெர்பல் ஷாம்பு, ஹெர்பல் சீக்காய் பவுடர் வேணால் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வாரத்தில் 2 டைம் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் இது. நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கும் இனி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். இது